ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி தோல் ஃபுல்லாக சீவிட்டு சின்ன 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 சின்னதாக தான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தோல் சீவிடலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளை மசாலா சாதம் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக. இதுவுமே குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அது பெரியவங்களுக்கு கொஞ்சம் கேஸ் அப்படின்னா கூட பொதுவாக எல்லாருக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப இஷ்டம். அதை வச்சு இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஆயில் விட்டு நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் வந்து கொஞ்சமான ரைஸு ஒரு கப் ரைஸ் தான் செய்கிறேன். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு சின்ன 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 சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கு. இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இது போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்றேன். எண்ணெயில் ஃப்ரை ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்தாச்சு. எவ்வளோ சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து ஸ்மூத்தாக வெந்துடும். நம்ம சட்டுன்னு ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2 நிமிஷம். இப்போ வந்து இது கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஆயில் தான் இருக்குது, அதனால் கருவேப்பிலை போட்டால் நல்லா இது ஃப்ரை ஆகிடும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி உப்பு இப்போ போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இது பேரே வந்து உருளை மசாலா சாதம் தான். இப்போ அதனால் சீரகத்தூள் போட்டாச்சு. தனியாத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். அப்புறம் மிளகாய்த்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் 1 ஸ்பூன். எல்லாம் ஆட் பண்ணி வச்சுப்போம். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூடான சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. சூடான சாதம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இது வந்து இதாகிடும், ரொம்ப குழகுழான்னு ஆகிடும். அதனால கொஞ்சம் ஆற வச்சு இப்போ நம்ம இதோடு சேர்த்தோம்னாக்க நல்லா உதிராகவே இருக்கும் சாதம். இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் சேர்ந்து வர்றது மாதிரி 1 ஸ்பூன் இதுக்கு இப்போ வந்து சூடான சாத்திலேருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணல. இப்போ சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் நெய் இதில் விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டாச்சு. நல்லா வெண்ணெய் காய்ச்சின நெய். இது நல்ல ஒரு வாசனை.
இதில் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இது லெமனாக வீட்டில் வந்து ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இல்லைன்றதுனால நான் வந்து இதுக்கு வந்து ஒரு அரை மூடி கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிறேன். லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும், லெமனோட புளிப்புத்தன்மை. அதனால் லெமன் புழிஞ்சு வச்சுப்போம். லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உருளை மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒன்றா பாக்ஸில் போட வேண்டியது தான் இல்லையா? டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு செஞ்சாலும் சரியே, உடனே சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா சாதம் சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டால் பாருங்கள், சின்ன பசங்கன்னா 2 பாக்ஸுக்கு போடலாம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்குலையும் உடம்புக்கு தேவையான ஒரு சக்தி இருக்குது. பெரியவங்களுக்கு வேணால் முட்டு வலி இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணால் இது வந்து ஆகாமல் இருக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த வெஜிடபிள் கூட. தேவையில்லாத உருளைக்கிழங்கு சிப்ஸு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது ஓகே. ஏன்னாக்கா அது வந்து எண்ணெயில் பொரிக்கிறது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இல்லைங்களா? இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு உருளை மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது வந்து உருளை மசாலா சாதம்ன்றது வந்து அந்த அளவுக்கு யாரும் பண்ணி நான் பார்த்ததில்ல. இது யாரும் எனக்கு சொல்லியும் கேள்விப்பட்டதில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்தேன். நீங்களும் செய்யுங்க. வாட்ச் பண்ணுங்கள். இது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.